ஹலோ, நம்ம இந்த ஸ்க்ரீனில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ஐட்டம் நம்ம முன்னாடி இருக்கிற ஜிஎஸ்டியில் ₹1000 வரை இருக்கக்கூடிய ஐட்டத்துக்கு 5%, 1000க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஐட்டத்துக்கு 12% சொல்லி நம்ம ரெடிமேட் ஐட்டத்துக்கு இருந்தது. அந்த ஐட்டத்துக்கு இந்த புது ஜிஎஸ்டியில் என்ன மாற்றம் வந்திருக்குன்னா, 2500க்கு மேலே இருக்கிறதுக்கு 18ம், 2500க்கு கீழே வரக்கூடியதுக்கு 5%மாக மாற்றிருக்காங்க. அப்போ அந்த இது நம்ம அந்த ஐட்டத்தை மொத்தமாகவே மாற்றிடலாம். அப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இந்த ஃபில்டர் ரைட் அபவ் நாட் ஈக்குவல் டு 0ன்றதை டிக் பண்ணுங்கள். அப்போ பழைய அந்த ரைட் அபவ் 1000 ஐட்டம் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் லிஸ்ட்டில் வந்துடும். இந்த செலக்ட் ஆலில் ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. ப்ரெஸ் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய ரீப்ளேஸ் செலக்டில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே ஜிஎஸ்டியை 5 விடுங்க. இங்கே 2500 கொடுங்க. அடுத்தது இங்கே நேராக 18 கொடுங்க. கீழே செஸ்ஸு சைபர்னு கொடுத்து அப்டேட் கொடுத்துருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐட்டம் எல்லாமே பொது டேக்ஸுக்கு மாறிட்டு 2500 ரேட் அபவ் கூடின ரேட்டு 18ம், இந்த கீழே வரக்கூடிய ரேட்டுக்கு 5 மாறிக்கிட்டு. ஓகே, இப்போ அடுத்த வீடியோவுக்கு நம்ம போகலாம். சரி, இந்த ஸ்க்ரீனில் நம்ம முதல்ல பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டில் நீங்கள் பேக்கப் எடுத்துக்கிடணும். பேக்கப்பை எடுத்த பிறகு மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எல்லாமே போகணும். ஒரு ஸ்டெப்பு நான் கிளியராக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6. அப்போ இந்த இங்கே 3ல் இங்கே 4 போயிட்டு பின்னே 5 இப்போ இங்கே 6 போகும். அது என்னென்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேக்கப் கிளிக் பண்ணி அஸ் யூஷுவல் நீங்கள் பேக்கப் எடுக்கிற மாதிரியே பேக்கப் எடுத்துக்கிடுங்க. அது பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சேவ் ஓல்டு ரேட்ஸ் என்னதுன்னா, இப்போ இருக்கக்கூடிய எம்ஆர்பியை நம்ம பத்திரமா தனியாக ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணி வைக்கிறோம். ஏற்கனவே நம்ம புதுசாக எம்ஆர்பி ஓஆர்பியில் சேஞ்ச் ஆனாலும் பழைய எம்ஆர்பி எதுன்னு தெரியறதுக்காக வேண்டி நம்ம தனியாக சேவ் பண்ணி வைக்கிறோம். அப்போ அதை கிளிக் பண்ணுறோம், அது சேவ் ஆகிட்டு. அடுத்து 3வது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, 2500க்கு கீழே வரக்கூடிய ஐட்டத்துக்கு நீங்கள் 7% கழித்து நீங்கள் விற்றாகணும். அப்படி விற்கணும்னு இருந்தால் அதில் டேரெக்டாக 7 நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா அது ஜாஸ்தி ஆயிடும். இதுக்குன்னா மார்க் டவுன் %. மார்க் டவுனில் நீங்கள் அந்த கரெக்டாக ரேட்டு வரணும்னா 6.542% நீங்கள் கிடைக்கணும். அதே மாதிரி அந்த 2500க்கு மேலே போகக்கூடிய ஐட்டத்துக்கு எல்லாமே 18% போகுது. அப்போ பழசு 12 இருந்தது, இப்போது 18, அப்போ 6% கூட்டணும். அப்போ அந்த 6% கூட்டதுக்கும் அந்த 7% மார்க் டவுன் பண்ணதுக்கு தான் அந்த ஆப்ஷன் தான் எங்கே கொடுத்துருக்கோம். அதுக்குன்னா சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கஸ்டமர் வரும்போது மார்க் டவுன் சொல்கிறதும் மார்க் அப்லாம் சொன்னால் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதனால் நாங்கள் இந்த 6.542க்கு பதிலாக 7 போட்டு பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் வில்லிங்காக பண்ணீங்க, நீங்களும் 7 பண்ணிக்கிடுங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த பாயிண்ட் சம்திங் கூட அவங்க ரேட்டில் உங்கள் ப்ராஃபிட் கொஞ்சம் கழியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது ரவுண்ட் டு 5th ஃப்ராக்ஷன் சொன்னால் அந்த வரக்கூடிய ரேட்டை 5th ஃப்ராக்ஷனில் கொண்டு வர சொல்கிறோம். இல்லைன்னா 123, 124, 129 அப்படி வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி இது ரெடி பண்ண சொல்கிறோம். அப்போ இந்த 3க்கு பிறகு அடுத்த 4வது பாயிண்ட் சொல்லும்போது இதில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பட்டனில் கிளிக் பண்ணும்போது 2 எக்ஸல் ஃபைல் வரும். இந்த 2 எக்ஸல் ஃபைல்லே இருக்கக்கூடிய நீங்கள் செக் பண்ணிக்கிடணும். அந்த புது ரேட் என்ன வரப்போகுது, பழைய ரேட் என்ன ரேட்னு எல்லாமே அதில் காட்டும். அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அந்த 5வது ஸ்டெப்புக்கு நீங்கள் போகணும். இப்போ ஃபஸ்ட் நான் 2500 இந்த இதில் கிளிக் பண்ணும்போது ஒரு எக்ஸல் ஃபைல் க்ரியேட் ஆகிடும். அப்போ அந்த எக்ஸல் ஃபைல் நீங்கள் பார்க்கும்போது அதில் அந்த ஐட்டத்துடைய பழைய எம்ஆர்பி என்ன, அதுக்கு புது எம்ஆர்பி என்ன வரும் இதிலே காட்டிடும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். அதாவது நீங்கள் அது பழைய எம்ஆர்பி தந்தது 1289 இருந்தது. அப்போ 1289 நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த % இருக்குல்ல, அதை நீங்கள் கழிச்சு பாருங்கள். கழிச்சு பார்க்கும்போது 6.542 கிடைக்கும்போது உங்களுக்கு 1205 வரும். அப்போ புது ரேட்டு 1205 வரும் இந்த 2500க்கு கீழே வரக்கூடிய ஐட்டத்துக்கு. அடுத்தபடியாக நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நேராக ஆப்போசிட். அதாவது 2500க்கு மேலே வரக்கூடிய ஐட்டத்துக்கு என்ன ஆகுது, 6% கூட்டணும். இப்போ பழைய ரேட்டு 3590 இருந்தது. இந்த வீடியோ நான் அந்த மலையாளம் வீடியோ க்ரியேட் பண்ணும்போது அந்த ரேட்டை சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதனால தான் ரேட்டு மாறி வந்திருக்கு. அது நீங்கள் க்ரியேட் பண்ண எக்ஸல் ஃபைலில் கரெக்டாக வந்துவிடும். அதுக்குன்னா
அந்த இருக்கக்கூடிய எம்ஆர்பிக்கு மேலே 6% அப்படியே ஆட் பண்ணி காட்டும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதை நீங்கள் அதை பார்த்தா இந்த எக்ஸல் ஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது இது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டால் போதும். எம்ஆர்பினா இப்போ மிஷினில் இருக்கக்கூடியது, பழைய எம்ஆர்பி நம்ம சேவ் பண்ணது இங்கே காட்டுது, நியூ எம்ஆர்பி என்னது வரும்னு சொல்லி இங்கே காட்டும். அப்போ நீங்கள் அந்த எக்ஸல் ஃபைல் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அது பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. எதுக்குன்னா அந்த கால்குலேஷனாக போட்டு மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டு போடுறோம். எவ்வளோ நான் செக் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன், இருந்தாலும் தான் மிஸ்டேக் வந்திருக்கான்னு தெரியாது. அதனால் நீங்கள் கிராஸ் செக் பண்ணதுக்கு தான் நான் அது கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இந்த 4வது ஆப்ஷன் முடிச்சிடும். அடுத்த 5வது ஆப்ஷன் வரும்போது தான் நம்ம சாஃப்ட்வேர்லேயே இந்த ரேட்டு நம்ம சேவ் பண்ண போகிறோம். அப்போ நான் சேஞ்ச் ரேட் லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 2000 கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக 2500க்கு கீழே இருந்தால் அந்த பழைய 12% ஐட்டம் எல்லாமே 5%க்கு மாறினதுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை ரேட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, இனி அடுத்த ஒரு ஆப்ஷன் என்னதுன்னா 2500க்கு மேலே வந்திருக்கக்கூடிய ஐட்டத்துக்கு பழைய பெர்சன்டேஜ் 12 இருந்தது, புது பெர்சன்டேஜ் 18 மாற்றணும். அது நீங்கள் டிசிஷன் எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாம். இதுக்கு நான் ஒன்று ஸ்டிக்கரில் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேட் வந்து பழைய எம்ஆர்பியாக இருக்கும். அப்போ நீங்கள் புது எம்ஆர்பியோட ரேட்டு போட்டு வாங்கினீங்கன்னா கஸ்டமர் சிலப்போ சண்டைக்கு வருவாங்க. அதுக்குன்னு இந்த எம்ஆர்பி வந்து ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் பிரிண்ட் பண்ண எம்ஆர்பி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரலாம். அதுக்காக நாங்கள் 3 ஆப்ஷன் சொல்கிறோம். ஒன்றில் அந்த பழைய எம்ஆர்பியில் உங்களுக்கு விற்கலாம். அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. இந்த மேலே இருக்கிற அந்த க்ரீன் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விலையை மட்டும் நீங்கள் கழிச்சு கொடுத்துட்டா போதும். அடுத்தது இல்லை எனக்கு அந்த நஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் டு நியூ ப்ரைஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கருக்குள்ள இருக்கக்கூடியதுக்கு மேலே 6% ப்ரைஸு ஏறி வரும். அப்போ நீங்கள் பில் பண்ணும்போது 1000 ரூபா, அதாவது அந்த நீங்கள் அந்த ஸ்டிக்கர் இருக்கக்கூடிய ரேட்டு காட்டி 6% ஜாஸ்தி பில்லிங் போட்டு வரும். நீ அடுத்த ஒரு ஆப்ஷன் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் அதாவது சேஞ்ச் டு நியூ ப்ரைஸ் செல் அட் ஓல்ட் ப்ரைஸ். அதாவது அது தமிழ்லையும் போட்டிருங்க, படித்து பார்த்துக்கிடுங்க. புதிய விலை மாற்றப்பட்டது, பழைய விலைக்கு விற்கப்பட்டிருக்கிறது, புதிய விலையில் தள்ளுபடி காட்டப்படுகிறது. அப்போது அதை உங்களுக்கு புரிஞ்சுருந்தீங்க. அதாவது ரேட்டை மாற்றி புது ரேட்டுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க, ஆனால் நீங்கள் விற்கக்கூடிய ரேட்டு பழைய ரேட்டே தான். அப்போ அங்கேயும் நீங்கள் டிஸ்கவுண்ட்டு காட்டிக்கிடலாம். அப்போ நீங்கள் பப்ளிசிட்டி கொடுத்துக்கிடலாம். ரேட்டு கம்மியாக இருக்கக்கூடிய ஐட்டத்துக்கு நாங்கள் ரேட்டை கம்மிப்படுத்தியிருக்கோம், புது ரேட்டை நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி பழைய ரேட்டுக்கே கொடுக்குறோம். அப்படி ஒரு ஆப்ஷனுக்கு போகணுன்னு இருந்தால் நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் சேஞ்ச் ஆகிடும். இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். அப்போ செகண்ட் ஆப்ஷன் என்ன வேணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கிடுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இதில் என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இனி பில்லிங்கில் கொஞ்சம் இது வருது, அது நாங்கள் பில்லிங் வரும்போது சொல்லிக்கலாம். அதுக்கு நான் வீடியோ லெங்க்தாக போய்கிட்டு இருக்கு, அவ்வளோ டைமும் இல்லை. ஓகே, பாய்.